ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதிய ரேஷன் கார்டு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத வந்து ஆன்லைனில் நம்ம பார்க்க போகிறோம். புதுசாக கல்யாணம் ஆனவங்க, அப்புறம் ரேஷன் கார்டு இல்லை அப்படின்றவங்க எல்லாமே வந்து இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வந்து புரியாமல் போகும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேஜுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா லிங்க் இருக்கும். லிங்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் வரும். புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அப்படி சொல்லி பேஜ் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா புதிய மின்னணு அட்டை விண்ணப்பம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிரும். ஃப்ரெண்ட்ஸ், ரேஷன் கார்டை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஆதார் கார்டு, அதாவது குடும்ப தலைவர் யாரோ அவங்களுடைய ஆதார் கார்டு, அப்புறம் வந்து வீட்டு வரி ரசீது, அது ரெண்டுமே வந்து ஸ்கேன் பண்ணி மொபைலில் வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. ரெடியாக வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம அப்லோட் பண்ணும்போது ஈஸியாக வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேம் ஆஃப் த ஃபேமிலி ஹெட், அது குடும்ப தலைவர் வந்து யார் அப்படின்றத வந்து நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் போடுங்க. முக்கியமாக வந்து பெண்களை போடுங்க. பெண்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு அப்ரூவல் ஆகும். நெக்ஸ்ட்டு ஃபாதர்ஸு அண்ட் ஹஸ்பண்ட் நேம் கொடுத்துக்கோங்க. மூணாவது வந்து அட்ரஸ் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டு அட்ரஸ் எங்கே இருக்கோ கரெக்டாக வந்து அட்ரஸ் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குடும்பத் தலைவர் பெயர் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து தமிழில் தான் கொடுக்கணும். தமிழ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழில் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. கணவர் பெயர் அதேமாதிரி தமிழ் அப்படின்றத வந்து தமிழ்லேயே கொடுத்துக்கோங்க. அட்ரஸ் 1, அட்ரஸ் 2, அட்ரஸ் 3 மூணுமே வந்து தமிழ்லேயே வந்து கொடுத்துக்கோங்க. தமிழில் வந்து கீப்பர் எப்படி டைப் பண்ணி ஈஸியாக கொண்டு வரது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நேம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அப்படின்னா உங்கள் நேம் எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு நேம் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா என்னோடய நேமே கொடுத்துருக்கேன். அருண்குமார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணி அதில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி குடும்ப தலைவரின் பேர் தமிழ்னு கொடுத்துருக்காங்களா, அதை வந்து ஈஸியாக நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணோன்னா ஈஸியாக வந்து ஓகே ஆகிரும். அந்த மாதிரி டைப் பண்ணி ஓகே பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவர் புகைப்படம், அதாவது உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. பதிவேற்றம் அப்படின்ற கிளிக் பண்ணி உங்களோட ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அது வந்து 5 MBக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஜேபி ஃபார்மேட்டு, பிஎன்ஜி இந்த ஃபார்மேட்டில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட மாவட்டம், நீங்கள் வந்து அது என்ன மாவட்டம் அப்படின்ற வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. திண்டுக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வட்டம், அதாவது வட்டம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. மாவட்டம் செலக்ட் பண்ணிட்டு வட்டம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராமம், நீங்கள் வந்து எந்த கிராமத்தில் வந்து வசிக்கிறீங்க அப்படின்றத வந்து நீங்கள் சூஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சல் குறியீடு, உங்களோட பின்கோட் நம்பர் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மொபைல் எண், அதாவது இந்த ரேஷன் கார்டோட எந்த மொபைல் எண்ணை வந்து கொடுக்க விருப்பப்படுறீங்களோ அந்த மொபைல் எண்ணை கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து மின்னஞ்சல் முகவரி, அதாவது உங்களோட இமெயில் ஐடி இருந்துச்சு அப்படின்னா இமெயில் ஐடி கொடுங்க. ஏதாவது கன்ஃபர்மேஷன் மெசேஜ் ஏதாவது வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயிலே வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. அதனால் வந்து இமெயில் ஐடி வந்து கொடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உறுப்பினர் சேர்க்கை, அதாவது குடும்ப உறுப்பினர், அதாவது குழந்தைகள், தாத்தா பாட்டி இவங்க யாராவது இருந்தாங்க அவங்க உறுப்பினர் சேர்க்கை அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி உறுப்பினர் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்டை தேர்வில் போய் என்ன அட்டை வேணும், பண்டகமில்லா அட்டை அப்படின்னா ஒரு ரேஷன் கார்டு சும்மா ஒரு தேவை அப்படின்றதுனால ரேஷன் கார்டு சூஸ் பண்ண. கவர்மெண்ட் ஸ்டாஃப் இவங்களாம் பார்த்தீங்கன்னா அதை மற்றவை அப்படின்ற சூஸ் பண்ணிக்கோங்க. அரிசி அட்டையா, சர்க்கரை அட்டையா, எந்த அட்டை உங்களுக்கு தேவைப்படுதோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு குடியிருப்பு சான்று, குடியிருப்பு சான்றில் வந்து சொந்த வீடு இருந்தால் அதன் சொத்து வரி, சொந்த வீடு இருந்தால் அதன் சொத்து வரி அதை கொடுத்துங்க. அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே சூஸ் ஃபைல். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களோட வீட்டு வரியை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்படி வீட்டு வரி ரசீதை அப்லோட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் அப்ரூவல் ஆக வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து எரிவாயு இணைப்பு, அதாவது உங்களோட கேஸ் சிலிண்டர் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் உறுதிப்படுத்துதல் அப்படின்றது, இதை வந்து முழுசாக படித்து பார்த்துக்கோங்க.
படித்து பார்த்துட்டு பதிவு செய் அப்படின்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆகிடும். பதிவு செய் அதாவது உங்கள் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸு நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக அப்படின்னு ஒன்ஸு செக் பண்ணிக்கோங்க. தப்பாக இருந்துச்சுன்னா மாற்ற முடியாது. திரும்ப வந்து நம்ம தாலுகா ஆஃபீஸ் போய் அலைகிற மாதிரி இருக்கும், இல்லைனா ஆன்லைன் அப்ளை பண்ணி அதுக்கு திரும்ப வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் ஒன்ஸு ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு 3 தடவை வந்து ஈஸியாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று வரும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை எதுலையோ டைரி எதுலையாச்சும் நீங்கள் நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து குறிப்பு எண் அப்படின்ற இடத்துல டைப் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ரேஷன் கார்டு வந்து எந்த ஸ்டேஜில் வந்து இருக்குது, யார்கிட்ட இருக்குது, அப்ரூவல் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்ற வந்து நம்ம ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.